ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இப்போல்லாம் பரவலாகவே நம்ம என்ன பார்க்குறோன்னா, எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வார்த்தை சொல்லாதவங்க இருக்கவே முடியாதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் பேசுகிறேன். ஸ்ட்ரெஸ்னால் என்னதுங்க? மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன அழுத்தம் எப்படி வருது? அதுவும் குழந்தைங்களுக்கு எப்படி வருதுங்க? இது ரொம்ப ஆச்சரியக்குரிய கேள்வியாகவே இருக்குது இல்லைங்களா? நம்மளும் தான் சின்ன வயசுலலாம் நம்ம காலத்துலலாம் வாழ்ந்து வந்தோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டு அப்போ நமக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. மன அழுத்தம் அப்படின்னா கூட என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போது பரவலாகவே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வைடு, இந்த உலகமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் 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 மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் பார்க்கலாம், டிப்ரெஷனும் பார்க்கலாம். டிப்ரெஷன்னா என்னங்க? டிப்ரெஷனில் இருக்கிறா, அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறா, அவங்க ரொம்ப டிப்ரெஷன், அந்த ஃபேமிலி டிப்ரெஷனில் இருக்குது. இப்படிலாம் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகளெல்லாம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு, இந்த அடிக்கடி இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இப்போல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அந்த டிப்ரெஷன்னா என்னங்க? டிப்ரெஷன்னா மன உளைச்சல், மனசோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. மன உளைச்சல், மனசோர்வு, அதுவும் எங்கேருந்து வருது அதுவும் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன இப்போ வர்றது மட்டும்தானா? இதெல்லாம் எந்த காலத்துலேருந்தோ இருக்கிறது. ஆனால் அப்போல்லாம் நம்ம தெரியாது. இந்த மன அழுத்தமோ டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே தெரியாமல் நம்ம வளர்ந்து வந்தோம். அதாவது நமக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த டிப்ரெஷன்லாம் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த வேர்ட்ஸுக்கு கொடுத்துருக்க மாட்டோம். இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் எப்படின்னுட்டு. இப்போ என் பேரண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, என் குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என் குழந்தை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா அப்படின்ட்டு. நாமளே எதுங்க இல்லாததெல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம எல்லாம் ஏன் சொல்லிக்கணும்? அது சாதாரணமாக விளையாட்டு போக்காக கூட அப்படி போயிடலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ விளையாட்டு போக்காக போயிடலாம். ஆனால் நாமளே அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி 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 பூதாகரமாக ஆக்கிடுறோம். அதை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கத்தோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை நான் கண்ட அனுபவம், நானே அனுபவித்தது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு என்னன்னு பார்த்துடலாங்க. ஸ்ட்ரெஸ்னால் என்னது? மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால், மன அழுத்தம் வந்தாக்கா நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள், சைக்காலஜிஸ்ட்கிட்ட போயிட்டு நம்ம கவுன்சிலிங் வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்களாங்க. மன நோயாளிங்க பார்க்கக்கூடிய மருத்துவரெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க பார்க்கணுமாங்க. இது நம்மளே வீட்டிலவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இதை எப்படி பண்ணலாங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மன அழுத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது எப்படி வருது? அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை நாம் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. அதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அதாவது நல்ல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, வேண்டாத ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. நம்ம ஏன் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கக்கூடாது? அதுக்கு பேர் தான் மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்க வேண்டியவங்க, அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவை தான். எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஸ்ட்ரெஸ் எதுக்கு தேவைங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ குழந்தை பள்ளி பருவத்தில் குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ட்டு இப்போது ரீசெண்டாக எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண பிளேஸ்லேயும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார். அதாவது இப்போல்லாம் ஒரு பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்காகவே சைக்காட்ரிஸ்ட் பார்ட் டைமாக வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து அதுக்கு குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவே அந்த சைக்காட்ரிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லையும் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, டீச்சர்ஸ்க்கும் ஸ்டாஃப்ங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவே அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்குன்னு ஒரு தனி ரூமு. அதில் எந்த குழந்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட்டிடியூட் வைஸோ பிஹேவியரல் வைஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நாங்கள் அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். அப்படி ஒரு சமயம் ஆஸ் எ கிளாஸ் டீச்சராக இல்லைங்க, சப்ஜெக்ட் டீச்சராக நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்க வேண்டியது வந்தது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தனியாக பேசும்போது அவன் கொஞ்சம் வித்தியாசமாக என்கிட்ட பேச ஆரம்பித்தான். அது கேட்கும்போது என் மனசில் ரொம்ப தாக்கம் ஜாஸ்தி இருந்தது. ரத்தமே உறைஞ்சி போகிற அளவுக்கு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தை வாயில் இப்படி ஒரு வார்த்தைகள் வருதா அப்படின்ட்டு கேட்குற மனசு ரொம்ப சங்கடப்பட்டது.
ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணலாம், இதை நம்மளாவே ரிசால்வ் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம வந்து இதுக்குனே ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களே நம்ம ஸ்கூலில் கவுன்சிலிங்க்கு, அங்கே கூட்டு போகலாமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்தை நான் என்னோட கலீக்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அப்போது அவங்க வந்து இல்லை, இதை வந்து நம்ம டீல் பண்ணக்கூடாது, அதுக்குன்னே ஒருத்தர் கவுன்சிலிங் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கூட்டு போகலாம் அப்படின்ட்டு என்னோட கலீக்ஸ் சொன்னாங்க. நானும் ஆஸ் அ சப்ஜெக்ட் டீச்சராக கிளாஸ் டீச்சரும் கூட கூட்டிகிட்டு நான் அந்த கவுன்சிலிங்க்கு அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு போனேன். அந்த பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப வெரி வெரி ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, நல்லா படிக்கக்கூடிய பையன். சடனாக வந்து அவன் மனசில் ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசத்தை நான் கண்டுபிடிச்சதால நான் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் 2 பேருமே அந்த குழந்தைய கவுன்சிலிங் கூப்பிட்டு போனோம். டாக்டர் வந்து எங்களை கொஞ்சம் வெளியில் உட்கார சொன்னார். நாங்கள் வெளியில் உட்காந்துருந்தோம். அவர் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் இந்த குழந்தைகிட்ட பேசிட்டு எங்களே உள்ளே கூப்பிட்டு பேசினார். அவங்க பேரண்ட் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சார் என்ன சொல்லியிருக்கோம் அந்த குழந்தை நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த குழந்தை என்கிட்ட என்ன ஷேர் பண்ணிச்சோ அதே தாங்க அந்த டாக்டர் கவுன்சிலிங்க்கு வந்திருக்கிற சைக்காட்ரிஸ்ட்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கு. என்னன்னு நினைக்கிறீங்களா? மிஸ், எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பிடிக்கல. நான் ஸ்கூலுக்கு வந்தால் சில டீச்சர்ஸுங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி, அவங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் ஃபஸ்ட்டு. 2வது, ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பையன் என்னை ரொம்ப புல்லி பண்ணுறான், அதாவது வம்பு இழுக்கிறான், அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. 3வது, வீட்டுக்கு போனாலும் எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சு. அந்த குழந்தை சொன்னது நான் சொல்கிறேங்க. ஸ்கூலுக்கு வந்தால் டீச்சர்ஸுங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களாம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறானா. ட்ராவல் பண்ணும்போது ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பஸ்ஸில் ஒரு பையன் வந்து ரொம்ப அவனை புல்லி பண்ணுறான், அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு போனாலும் அதே ஸ்ட்ரெஸ் தான், ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸு என்னோடய அப்பா அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் கேட்டேன், ஸ்கூலில் எந்த டீச்சர்ஸ்ப்பா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அவன் பேர் சொல்லலை. நானே கேட்டேன், நான் உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறேனா அப்படின்னு கேட்டேன், சப்ஜெக்ட் வைஸு அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், ஒரு சில டீச்சர்ஸு பேர் சொல்ல விரும்பலை அந்த குழந்தை. சரின்னுட்டு நான் விட்டுட்டேன். சரி, ஸ்கூலில் அதாவது ட்ராவலிங் போது யார் உன்னை புல்லி பண்ணுறது, அந்த பையனுடைய பேர் சொல்கிறியா, நான் மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அதை சொல்கிறதுக்கும் அந்த குழந்தைக்கு பயம். நீங்கள் கேட்டிங்கன்னா மறுபடியும் அவன் என்னை நான் அதிகமாக புல்லி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, சரிப்பா. சரி, வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா தானே, அம்மா அப்பா எப்படிப்பா அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அம்மா அப்பா நல்லா தானே பார்த்துக்குறாங்க. இல்லை மிஸ், எங்கள் அம்மா அப்பா வந்து அப்பப்போ சண்டை போட்டுக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் கேட்டேன், வீட்டில் வேறு யாரும் தாத்தா பாட்டிலாம் இல்லை தாத்தா பாட்டிலாம் இல்லை, நானும் எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சி தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லிச்சு. சரி, அம்மா அப்பா எதுக்குப்பா சண்டை போட்டுக்க போகிறாங்க, உனக்கு சும்மா அவங்க எதனா பேசிகிட்டு இருப்பாங்க, அது உனக்கு சண்டை இல்லை மிஸ், எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, எங்கள் அம்மா அப்பா எப்போ சண்டை போட்டாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், நான் வந்து மொபைல் வச்சு கேம் விளையாடிப்பேன், இல்லைன்னா எதனா புக்கு எடுத்து ஸ்க்ரிபிள் பண்ண நோட் புக் எடுத்து ஸ்க்ரிபிள் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு அவன் ஒரு நோட் புக்கை அவன் பேக்லேருந்து எடுத்து வந்து காட்டுறான். அந்த நோட் புக்கு ஃபுல்லாக அந்த குழந்தை ஸ்க்ரிபிள் பண்ணியிருக்கு. ஒரு சில பேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதியிருக்கு. அதாவது தன்னோட ஹாபிஸ் பற்றி, பெட் அனிமல்ஸ் பற்றி, தன்னுடைய சிஸ்டர்ஸை பற்றி, அதை பற்றிலாம் தன்னை பற்றி எல்லாமே ஓன் லாங்குவேஜில் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கான். ஒரு சில பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பெண்ணா கருக்கு முறுக்குன்னு கிறுக்கி வச்சுருக்கான், ரொம்ப ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுருக்கான். அது வந்து அந்த ஒரு ஐ குட் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். இந்த பேஜ் ரொம்ப நல்லா எழுதியிருக்கான், அடுத்த பேஜ் வேறு மாதிரி இருக்குது, அடுத்த பேஜ் நல்லா எழுதியிருக்கான். அவன் அந்த எழுதுறது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் மூடு அப்படிங்கிறது. அந்த டேட் வைஸும் போட்டு வச்சுருக்கான். அதில் வந்து அந்த நோட் புக்கில் டேட் வைஸும் போட்டிருக்கான். இன்றைக்கி என்ன டேட், இந்த டேட்டில் என்ன எழுதணுங்கிறத எழுதியிருக்கான். அடுத்த டேட்டில் ஸ்க்ரிபிள் பண்ண அந்த பேஜில் கூட டேட் எழுதியிருக்கான். அப்போது நான் கேட்டேன், எதுக்கு நல்லா அழகாக எழுதியிருக்கேன், ஏன் கண்டினியூஸாக எழுதலாமே, நீ எதுக்கு ஸ்க்ரிபிள் பண்ணியிருக்க? அதுக்கு அந்த குழந்தை கீழே குனிஞ்சிடுச்சு. குழந்தை சொல்கிறதால என்ன ரொம்ப சின்ன குழந்தைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் சொல்கிறது வந்து ஒரு 7th 8th படிக்கிற பையனை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போது ஸ்க்ரிபிள் பண்ணி ரொம்ப கிறுக்கி ஸ்க்ரிபிள் பண்ணி, எதுக்கு கண்ணா அந்த மாதிரிலாம் ஸ்க்ரிபிள் பண்ணியிருக்கிற, அழகாக எழுதிருக்கலாமே மறுபடியும் திருப்பி நான் கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு,
அன்றைக்கு தான் எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க. சத்தமாக இருந்தது. எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ தான் நான் ஸ்கிரிபிள் பண்ணேன், நான் நிறைய கிறுக்கி விட்டேன் அப்படின்னுச்சு. ஸோ எந்தெந்த பேஜ் அந்த நோட் புக் ஃபுல்லாக திருப்பி பார்க்கும்போது அவன் எழுதுனதை விட ஸ்கிரிபிள் பண்ணது தான் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. இதை வந்து அந்த நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேங்களே கவுன்சிலிங்கில், அந்த டாக்டர்கிட்ட நான் அப்சர்வ் பண்ணதை சொன்னேன். இந்த மாதிரி அப்படிங்களா, என்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. இல்லை சார், நான் வந்து ஒரு நோட் புக்கில் பார்த்தேன், அவனுடைய நோட் புக்கை நான் பார்க்கும்போது இதெல்லாம் இருந்தது, இதை வச்சு தான் நான் வந்து அவனுடைய ஆட்டிடியூட் ஏன் இப்படி மாறிடுச்சுன்றதுக்காக நான் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அவங்க பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அவர். நியாயம் தானுங்களே, அவரோட டியூட்டி தான் அவர் சொல்கிறாரு. அப்போது அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி அந்த பேரண்ட்ஸை வர வச்சு பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்தாரு டாக்டர். அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்தாரு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன், குழந்தைங்க முன்னாடி தயவு செய்து பெற்றோர்கள் சண்டை போடாதீங்க. எந்த விதமான ஹார்ஷ் டிஸ்கஷன் இருந்தாலும் அது ஒரு ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்களே தவிர, குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது பேரண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார். அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஒன்றும் இல்லிட்ரேட் கிடையாதுங்க. வெல் குவாலிஃபைடு பேரண்ட்ஸு, வெல் குவாலிஃபைடு அண்ட் நல்ல ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் அந்த பேரண்ட்ஸு. அவங்க கொஞ்சம் ரொம்ப மௌனமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்க அவங்களும் வந்து அதை ஆமோதிச்சாங்க. இஸ் கரெக்ட், யூ ஆர் ரைட் அப்படின்ற மாதிரி ஆமோதிச்சாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷனாக தான் இருந்தது. அந்த எம்பராசிங் சுச்சுவேஷன் நம்ம குழந்தை கொண்டு வந்துருச்சுன்றதுக்காக நீங்கள் அந்த குழந்தை மேலே நீங்கள் காட்டாதீங்க. அந்த டாக்டர் சொன்னது சொல்கிறேன், குழந்தை மேலே காட்டாதீங்க. ட்ரை டு அக்செப்ட். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த குழந்தைக்கு டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். இந்த ஸ்ட்ரெஸ் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அதை ரிசால்வ் பண்ணிட்டோம்னாக்கா ஹி வில் பி த ஒண்டர்ஃபுல் சைல்டு. அதனால் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்க வேண்டாம் அந்த குழந்தைக்கு. இந்த மாதிரி ஒரு பேடு இம்பேக்ட் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றது அந்த பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன் நான். நிறைய சேஞ்சஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்தேன். மறுபடியும் இப்போல்லாம் என்ன எழுதுறேன் அந்த மாதிரி நான் கேட்க ஆரம்பித்தோம். அவன் அழகாக அந்த நோட்டை எடுத்து காட்டினான். அழகாக அவனுடைய டே டு டே லைஃப்பில் என்ன நடக்கிறதுன்ற அழகாக சூப்பராக ஸ்கூலில் நடக்கிறது, கிளாஸில் நடக்கிறது எல்லாரையும் மென்ஷன் பண்ணி அழகாக எழுதிட்டு இருந்தான். அந்த ஸ்கிரிப்லிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸ்கிரிப்லிங் மொத்தமாகவே அட் அ டைமில் குறையிறதுன்னு சொல்லலைங்க, ஸ்கிரிப்லிங்கும் இருந்தது, பட் கம்பேரிட்டிவ்லி குறைஞ்சிக்கிட்டு வந்துருந்தது அந்த நோட்டில். ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஒவ்வொரு வீட்லேயும் நம்மளுடைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றத அப்சர்வ் பண்ணணும். சில குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் நிறைய தப்புகளும் பண்ணுறாங்க. இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து வீடியோ கேமில் போயிடுது. அதுதான் அவங்களுக்கு ப்ளஷர் கொடுக்குது. அப்போது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வர்றதுக்காக அவங்க வீடியோ கேம் அந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க. சில குழந்தைங்க இந்த மாதிரி பேப்பரில் கிறுக்கிறது, எழுதுறது அப்படிங்கிறது. தயவு செய்து பேரண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு, ஒரு சண்டைகள், உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு தவிர்த்துருங்க. சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கும் தெரியட்டும் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சண்டை எங்கள் குழந்தைங்களுக்கு எங்கே தெரியணும்? நம்மளுடைய பர்சனல் லைஃப்லாம் குழந்தைங்களுக்கு தெரியணும் அவசியமே இல்லைங்க. எது தெரியணுமோ அது மட்டும் தெரிய வச்சா போதும். நம்ம வந்து நம்மளுடைய அந்தரங்கத்தெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய வைக்கிறோமா? இல்லைங்களா? அதே போல் சில இந்த மாதிரி ஹீட்டட் ஆர்குமெண்ட் விஷயங்களும் சண்டைகளும் குழந்தைங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு எது தெரியணுமோ, அந்த ஏஜுக்கு எது தெரியணுமோ அது மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கொடுங்க, ப்ளசன்ட் அட்மாஸ்பியர் கொடுங்க. இதை வந்து நான் மட்டும் சொல்லலைங்க, கவுன்சிலிங்கில் டாக்டர் சொன்னது தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் ஸ்ட்ரெஸ் வேணும், எங்கே தேவையாக இருக்கணும்னா நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அதாவது எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. அது மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணுமே தவிர குழந்தைங்களோட மன அழுத்தத்தை ரொம்ப ஜாஸ்தி பண்ணுற அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அதை பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸாக கொண்டு வரணும். கண்ணா, எக்ஸாம் வருது, படிக்கணும், உன்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து நீ ப்ரூவ் பண்ணு. யூ கேன், உன்னால் முடியும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம்.
அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் அது நீ 100 அவுட் ஆஃப் 100 எடுத்து தான் ஆகணும், அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணாலே போதும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. ஒரு காலத்தில் ஆஸ் அ மதராகவே நான் வந்து என் குழந்தை நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் வரணும், அந்த மாதிரி நினச்ச ஒரு காம்படிஷனில் அந்த மாதிரி. ஆனால் அதை நான் அனுபவித்து ஐயோ என் குழந்தைக்கு நான் அப்போ நான் ஸ்ட்ரெஸ் கொடுத்தனே நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடாது. என் குழந்தை எனக்கு கோஆப்ரேட் பண்ணான், ஆனால் அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை நாங்கள் சொல்லலை. இப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. நிறைய படிப்பான்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ்ஸாகவே எடுத்துக்கிறாங்க குழந்தைங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. இதை படித்தா நீ நல்லா வந்தேன்னா, நல்ல மார்க் வந்தேன்னா உன்னை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுவும் உன்னால் முடியும். யூ கேன் ப்ரூவ் இட். உன்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படித்து நீ ப்ரெசென்ட் பண்ணிட்டுப்பா எக்ஸாமில் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷ்னல் கொடுங்க. கண்டிப்பாக அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, அது மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவை தான். அப்போ தான் நம்ம குழந்தைங்களும் இது படிக்கணுன்றது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கூட சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ சொல்கிறாங்க மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, அது நெகட்டிவ். அதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் மேக் தம் ஸ்ட்ரெஸ். அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு வேண்டாம். ஆஸ் அ பேரண்டாக, ஆஸ் அ எல்டர்ஸாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு தேவையான அந்த ஊக்கத்தை கொடுங்க. அந்த ஊக்கம் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ரெஸ், அதை குழந்தைங்களுக்கு தேவை தான். ஸோ இதை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவை. பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, அதில் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த குழந்தைங்களுக்கு வேண்டாங்க. அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ், டிவியில் வயலன்ஸாக வர்றதோ, ரொம்ப சண்டைகள், அந்த மாதிரி அடல்ட் பார்க்குறதோ, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க வளரும் போது அவங்க பார்த்துக்க போகிறாங்க அதெல்லாம். ஸோ குழந்தையிலேருந்தே அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வேண்டாம் குழந்தைங்களுக்கு. நல்லா ப்ளசன்ட் அட்மாஸ்ஃபியர் கொடுங்க. உங்களால் முடிஞ்சாலும் குழந்தை நீங்கள் வாழறது, நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே குழந்தைங்களுக்காக அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, ஏன் அந்த குழந்தைங்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது? கண்டிப்பாக உங்களால் விட்டு கொடுக்க முடியும். தயவு செய்து குழந்தைங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு, பிரச்சனைகள், சண்டைகள் வேண்டாமே, தவிர்க்கலாமே, இல்லைங்களா? அதே போல் டிவியில் வந்து தேவையில்லாத ஒரு வயலன்ஸு, ஃபோல் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க சில மீடியாவில். அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நல்ல ப்ளசன்ட் அட்மாஸ்ஃபியர் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. அதாவது பேரண்ட் நான் மீன் பண்ணுறது வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் கையில் இருக்குது. அதனால தாங்க நான் முதல்ல எப்போவுமே நான் இன்சிஸ்ட் பண்ணுறது, ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்க முடியலைன்னா கூட எல்டர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸை வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களால் முடியாத நேரத்தில் அவங்க கண்காணிப்பில் அவங்க டெஃபினட்டாக கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம பேர குழந்தைங்க கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எந்த பேரண்ட்ஸுமே கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்லது எடுத்து சொல்லுவாங்க. அதிகமாக அவங்கள டைவர்ட் பண்ணுவாங்க. இந்த கேட்ஜெட்ஸ்லேருந்து இப்போ நிறைய கேட்ஜெட்ஸ் வந்திருக்கு, அதில் அடிமையாயிட்டாங்க எல்லாருமே. வீடியோ கேம், ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது அப்படின்ற அதில் அடிமையாயிட்டாங்க. இதெல்லாம் தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம்? கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க டைவர்ட் பண்ணுவாங்க. அவங்க தன்னுடைய லைஃப்பை அந்த காலத்தில் இதுவெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்போ தெரியணும் அதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற இதில் வாழ்ந்தாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறது ரொம்ப சூழ்நிலை ஒன்றும் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. என்னதான் டெக்னிக்கலாக நம்ம வளர்ந்துருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருமையான நம்ம ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழலை ஆக்சுவலாக. எங்கே பாரு வயலன்ஸு, வல்காரிட்டி, எல்லாமே செக்ஷுவல் அப்யூஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலை குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம், தவிர்க்கலாம். இதெல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது. நீங்கள் தயவு செய்து உங்களால் முடிஞ்சதுன்னா நல்ல ப்ளசன்ட் அட்மாஸ்ஃபியர் கொடுங்க. உங்கள் கண்ணு ஒரு பக்கம் குழந்தைங்க மேலே இருந்துகிட்டே இருக்கட்டும். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. சில குழந்தைங்கள்லாம் வந்து மறைக்கிறாங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல். வீடியோ பார்க்குறது, நான் அதை பண்ணுறேன், கேம்ஸ் பசில் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு என்னென்னமோ பார்க்குறது. அதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க வந்து சிலதை வந்து குழந்தைங்க நம்மளுடைய நெகட்டிவ் இதை வந்து அவங்க அட்வான்டேஜாகவே எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதில் அந்த கேட்ஜெட்ஸில் மூழ்கி அதில் அவங்களுக்கு அந்த ப்ளெஷர் அதில் கிடைக்கிறது. அதனால் அதில் தாவிடுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை குழந்தைங்களுக்கு கொடுக்காதுங்க. கேட்ஜெட்ஸ்க்கு குழந்தைங்க அடிமை ஆகவே கூடாது. நல்ல பெயிண்டிங்ஸ் பண்ண சொல்லுங்கள், நல்ல ட்ராயிங் பண்ண சொல்லுங்கள், நல்ல நரேஷன் பண்ண சொல்லுங்கள். தப்போ ரைட்டோ கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க எதோ பண்ணணுன்றதை நீங்கள் பண்ண வைங்க.
பேரண்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணுங்கள். கிராண்ட் பேரண்ட்ஸோட இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். கிராண்ட் பேரண்ட்ஸை வச்சுக்கோங்க. அவங்களுடைய அனுபவம்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவை. இந்த மாதிரி வழி தவறி போக மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இல்லைங்களா? இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இது ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு மோட்டிவேஷ்னல் ஸ்ட்ரெஸ். எங்கே தேவையோ அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு தேவை. மிச்சம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாம், அப்படி தவிர்க்கலாமே, அது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இது குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்படிங்க வருது? பெரியவங்க நம்மளாவே இழுத்து போட்டுக்கிறோம். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட்டுக்கிறோம். அன்னைக்கு என்ன நடக்கணும், ப்ரெசண்டில் என்ன வேணும், அன்னைக்கு இதாவது நடக்கணும், அதை நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னா ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்றது என்னுடைய அனுபவம். அதாவது நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஐயோ இப்படி ஆகிடுமோ, ஒரு சின்ன ஃபீவர் வந்தால் ஒரு வேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, மற்றவங்கள நினச்சி கூட நம்ம சில சமயம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு வேண்டவே வேண்டாம். நமக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வேண்டாம், அடுத்தவங்களுடைய லைஃப்பை பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் அடைய வேண்டியதும் இல்லை. சில பேர் அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து கூட ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஐயோ அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவையில்லை. அதே போல் நம்மளும் வந்து அடுத்தவங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணி வாழ்ந்தாலே ஸ்ட்ரெஸ் தான் அது. ஐயோ அவங்க அப்படி வந்துட்டாங்களே, நம்ம இப்படியே இருக்கிறோமே, நம்ம இன்னும் முன்னுக்கே வரவே இல்லையே, அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வேணாம். நமக்கு என்ன வேணுமோ, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமா அதை நம்ம பார்த்துட்டு போனாலே ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை நம்ம ஈஸியாக வாழலாம். நம்ம வாழறது ஒரு முறை தான், அதை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகலாம். அவங்களே எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேணும்? ஸ்ட்ரெஸ் வேண்டாமே. நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு நினச்சிட்டு ஒரு வேலையை செஞ்சோம்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. இல்லை இது நான் செய்யக்கூடிய வேலை, அதில் நான் ரொம்ப திருத்தமாக செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சேன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. ஐயோ இதெல்லாம் நான் செய்யணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சினா தான் அது ஸ்ட்ரெஸ்ஸு. இல்லை ஹாப்பியாக செஞ்சு பாருங்கள், ப்ளசண்ட்டாக செஞ்சு பாருங்கள், அப்போ அது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸாகவே தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸாகவே எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம விரும்பி செய்கிற செயல் அது. நம்ம விரும்பி எந்த செயல் செய்தாலும், அது சமையலாக இருந்தாலும் சரி, வீடு சுத்தப்படுத்துறதா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளை கவனிக்கிறதா இருந்தாலும் சரி, செடிகளை பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஷாப்பிங் போகிறதாலும் சரி, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். இதெல்லாம் நம்மளுடைய வேலை, நம்ம செய்யணும், நம்ம இட்ஸ் ஃபார் அவர் ஃபேமிலி வி ஆர் டூயிங் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை ரொம்ப ப்ளஷராக எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன். டெஃபினெட்லி அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க முடியாது. ஃபினான்ஷியல் அப்படி எடுத்தீங்க, ஃபினான்ஷியலில் ஸ்ட்ரெஸ் வருது ஃபேமிலியில், கண்டிப்பாக வருங்க. ஃபினான்ஷியலில் கூட ஸ்ட்ரெஸ் வரும் தான். எப்படி பணம் பற்றாக்குறை, நம்ம பட்ஜெட் போடுவோம், அந்த பட்ஜெட்டில் துண்டு விழுது, இதை எப்படி நம்ம சரி கட்டணும், அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணுன்ட்டு உட்காந்து டிசைட் பண்ணணும். இதை பண்ணால் இதை வந்து பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணி பாருங்கள். அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் கூட யூ கேன் ஓவர் கம். இதை தாங்க பெரியவங்களுக்கு நான் கொடுக்குற இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இப்படி வெளில வரலாம். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே எடுத்துக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டா ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிற வேலைகள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினச்சி எடுத்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். இல்லை இது இட்ஸ் மை டியூட்டி, என்னுடைய டியூட்டி, ஐ ஷுட் டூ இட் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக செஞ்சு பாருங்களேன், அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்க முடியாது. இதாச்சுங்களா? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நான் பேசினேன். அடுத்தது டிப்ரெஷன். அதாவது ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம் சொல்லணும். ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போது டிப்ரெஷன் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுங்களா? நூலிழை டிஃப்ரென்ஸ் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்கிறது மன உளைச்சல், மன சோர்வு. என்ன மன அழுத்தம், மன உளைச்சல், மன சோர்வு எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டு தான். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு சின்ன ஒரு நூலிழை டிஃபரன்ஸு, நூலிழை வித்தியாசம் தான். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு நாமே இழுத்து போட்டுக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம், நமக்கு நாமே உருவாக்கிக்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த டிப்ரெஷன்ன்றது அடுத்தவங்க மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு மன உளைச்சல், நமக்கு கிடைக்கிற ஒரு சோர்வு இருக்குது பாருங்கள், அதுதான் டிப்ரெஷன். நம்ம சமுதாயம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நமக்கு ஒரு மன உளைச்சல் கொடுக்குறாங்க பாருங்கள், அது பேர் தாங்க டிப்ரெஷன். சம்டைம் நான் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளாவே உருவாக்கிக்கிறது. இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு, இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பண்ணணுமே, அதை பண்ணணும். இது நமக்கு நாமே கொடுத்துக்கிறது, நமக்கு நாமே தீர்மானிச்சுக்கிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளே தீர்மானிச்சுக்கிறது.
நம்ம இந்த டிப்ரெஷன்றது நம்மளே நமக்கு கொடுத்துக்கிறத விட மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸு, நம்ம பேரண்ட்ஸ், மற்றவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம், மன வருத்தம் ஏற்படுது பாருங்கள். அது பேர் தான் டிப்ரெஷன். அதுக்கு பேர் தான் இங்கே டிப்ரெஷன். அடுத்தவங்க நமக்கு கொடுக்குற அந்த மன உளைச்சல் இருக்குது பாருங்கள், அதுதான் டிப்ரெஷன். சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து அதிகமாக ஆக 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 டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுடும். அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கே கட் பண்ணுமோ அங்கே கட் பண்ணி அதை விரட்டி விட்டுருங்க. இந்த டிப்ரெஷனுக்கு வர அளவுக்கு நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த டிப்ரெஷன் எப்படி வருது, இதுக்கும் என்னால் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும். இதே சேம் என்னோடய ஒர்க் பிளேஸில் நடந்த உதாரணத்தையும் நான் சொல்ல முடியும். ஒரு கேர்ளுங்க 10th ஸ்டாண்டர்டு, பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய கேர்ள். நான் ஒர்க் பண்ணும்போது அந்த பொண்ணும் கிளாஸில் அட்டென்டிவாக தான் இருப்பாள். ரொம்ப ஹையாக, ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆவரேஜாக படிப்பாள். ஆவரேஜாக படிக்கக்கூடிய பொண்ணு தான் அந்த பொண்ணு. நான் அப்சர்வ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து கிளாஸில் அட்டென்டிவாகவே இல்லை. நான் 1 நாள் 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியாக கவனித்தேன். நான் முதல் நாளே கவனிச்சுட்டு ஏன் அட்டென்டிவாக இல்லைன்னு கேட்கல. 1 வாரம் நான் அப்சர்வ் பண்ணேன். அதனால் ஈஸியாக கிளாஸில் கண்டுபிடிக்க முடியும் யார் நல்லா அட்டென்டிவாக இருக்கிறாங்க, யார் அட்டென்டிவாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் அந்த பொண்ணை நான் கவனித்தேன். அந்த பொண்ணு அட்டென்டிவாகவே இல்லை. அவளுடைய மனசெல்லாம் என் கிளாஸில் இருக்கிறாளே தவிர மனசெல்லாம் எங்கேயோ இருந்திருக்கிறது என்னால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடிஞ்சது. அவள் கண்ணை எப்போவுமே கலங்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஏற்பட்டது. ஸோ கரெக்டாக 1 வீக் அப்சர்வ் பண்ணி அந்த வீக்கெண்டில் அந்த பொண்ணை வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதே போல் அந்த பொண்ணு ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸு என்னோடய ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து நான் கேட்டேன், நான் பர்சனலாக தான் கேட்டேன், தனியாக கூப்பிட்டு கேட்டேன், எதுக்கு இப்போல்லாம் நீ கிளாஸில் அட்டென்டிவாகவே இருக்க மாட்டேங்கிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு வாயை திறக்கவே இல்லை. 2-3 வாட்டி நான் கேட்டேன், திறக்கவே இல்லை, வாயே திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்ல முடிஞ்சால் என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா நான் பண்ணுறேன், எனக்கு சொல்லக்கூட வேண்டாம் நீ நினச்சினா ஐ வில் நாட் ஆஸ்க் யூ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த பொண்ணு அழுதா. நான் சொன்னேன், எதுக்குமா அழற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்குது, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன் மேடம் அப்படின்னு. உனக்கு இந்த வயசில் என்னம்மா டிப்ரெஷன் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிற, எதுக்கு டிப்ரெஷனில் இருக்கிறேன்னு சொல்கிற நீ, இந்த நம்ம ஹாஃப் இயர்லி முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரிவிஷன் எக்ஸாம் கொடுக்க போகிறோம், எதுக்கு இப்போ போய் டிப்ரெஷனில் இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை, எனக்கு வாழறதுக்கே பிடிக்கவே இல்லை. ஒரு 10th படிக்கிற பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு, வாழறதுக்கே பிடிக்கலன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு டிப்ரெஷன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இதெல்லாம் கேட்க இது நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க சொல்கிறேன். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய தெரியும். என்னால் கூடுமான வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவுன்சிலிங் கொடுத்து அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் நான் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு இந்த நாளே பத்தாதுங்க. இந்த குழந்தைய மட்டும் நான் பேசிடுறேன். அவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு தான், அவள் மட்டும்தான். அப்போது அந்த பொண்ணை வந்து நான் கேட்டேன், என்ன வீட்டில் என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க மேடம், என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு உனக்கு? இல்லை, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து இது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, பட் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறேன், சொல்லணும். இது ஒரு அவேர்னஸ் சேனல் தானுங்களே, கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அவேர்னஸ் சேனல் தான், அதனால் இது சொல்கிறதுக்கு தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு விழிப்புணர்வு சேனல். எல்லா குழந்தைங்களுக்கும், பேரண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அட்லீஸ்ட் உங்களுக்கு இதில் இந்த ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்ங்கிறத தான் நான் சொல்ல வரேன். மறுபடியும் இது ரொம்ப டெலிகேட் இஷ்யூ தான் நான் சொல்கிறேன். நான் அந்த பொண்ணு வந்து வீட்டில் எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஹராஸ் பண்ணுறாருன்னு அடிக்கிறாரு அவனை அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு. இது அப்படியே எனக்கே ஒரு நடுக்கம் வந்துருச்சு. என்னம்மா சொல்கிற நீ? அப்பானா எங்கள் அம்மா வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த அப்பா தான் என்ன. அப்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. இதை எப்படி டீல் பண்ணுறது தெரியாமல் ரொம்ப எனக்கு கொஞ்ச நேரம் நானும் சைலண்ட்டாக இருந்தேன். இதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எனக்கு அதுக்கு மேலே கேட்க தோணவும் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு வார்த்தையிலே எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. எனக்கு அந்த பொண்ணு சொன்னது, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏம்மா அம்மாக்கிட்ட சொல்லலாம், இல்லை அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணலாமே, அம்மா நம்ப மாட்டாங்க சொன்னால், அம்மா நம்ப மாட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழுதா, அம்மா சொன்னால் நம்ப மாட்டாங்க, அதனால் எனக்கு வந்து ஸ்கூல்லேயே இருக்கணும் போல் இருக்குது,
வீட்டுக்கு போகிறப்ப எனக்கு பிடிக்கல. லீவ் ஸ்கூல் லீவ் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டால் கூட எனக்கு வீட்டுக்கு ஏன் லீவ் விட்டாங்கன்னு கஷ்டமாக இருக்குது எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல, பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு சொல்லுங்கள், நான் என்ன சொல்லணும், நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறேன்? நான் என்ன சொல்லியிருக்க முடியும்? எனக்கு புரியல. அந்த பொண்ணு வந்து, மேடம் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க. சின்ன குழந்தை, அதுக்கு என்னங்க தெரியும்? ஹாஸ்டலில் சேர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயமா? யாரோ கொண்டு போய் சேர்த்து விட்டுடலாமா ஹாஸ்டலில்? பேரண்ட்ஸ் இருக்கும்போது நான் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கலாமா? ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, என்னை யாராவது வெளியில் கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நப்பாசை அவளுக்கு. நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஃபஸ்ட்டு நான் உங்கள் அம்மாட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேசினா கூட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாவா. சரி, இது இப்போதைக்கு இப்படி விட்டுடு, ஆனால் இதை நீ வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணாத, மெதுவாக நம்ம பார்க்கலாம், நீ எப்படி டீல் பண்ணலாங்கிறத நான் வந்து உனக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சேன். அப்போது நான் ஹையர் அத்தாரிட்டிகிட்ட நான் இதை ஷேர் பண்ணணும் இல்லையா, என்னோடய ஹையர் அத்தாரிட்டி பிரின்ஸிபல்கிட்ட போய் நான் ஷேர் பண்ணேன். இப்படி ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அந்த ஒரு 10th படிக்கிற பொண்ணுக்கு என்ன பண்ணலாம், அவள் வந்து என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க மேடம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணேன். அவங்களும் அவள் எல்லா வகையிலும் நாங்கள் திங்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். நம்ம ஜஸ்ட் லைக் தட், நமக்கு ஸ்கூலுக்கு வந்து அவள் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூலை விட்டு வெளியில் போயிட்டா அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவள் பொண்ணு, அவங்க இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப்பில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இல்லைங்களா? அதனால் அவங்களும் அதை தான் சொன்னாங்க, நம்ம டீல் பண்ண முடியாதுங்கப்பா, இதை என்ன பண்ணலாம், நம்ம யோசிக்கலாம், அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஸ் அ டீச்சராக நீங்கள் பேசி பாருங்கள் அப்படின்னு என்கிட்ட வெளியிட்டாங்க. நானும் அந்த பேரண்ட்டை கூப்பிட்டேன். அதாவது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வகையில் அவங்க பேரண்ட்டை நான் கூப்பிட்டேன். அவங்களும் அவங்க அம்மா வந்தாங்க. வந்தபோது அவங்க அம்மாவை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பேசினேன். மேடம், அந்த பொண்ணு பேரை சொல்லி, அவள் இப்போல்லாம் சரியாகவே கிளாஸில் அட்டென்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறாளே, என்ன ப்ராப்ளம் அவளுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இதுங்க எதுவுமே தெரியாதது போல். அவங்க அம்மாவும் சொன்னாங்க, ஆமாங்க வீட்டிலவும் அப்படி தான் இருக்கா, ரொம்ப சோர்வாக இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் எதுலேயுமே ஒரு நாட்டமே இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதா சொல்கிறா, நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க பர்சனலாக. கேட்டேன் மேடம், எத்தனோ முறை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா, ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, டெலிகேட் இஷ்யூ இல்லைங்களா, அதனால எப்படி ஷேர் பண்ணுறது தெரியல. அப்போது நான் இப்படி தான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் விட்டு வைங்க, அங்கேருந்து ஸ்கூலுக்கு வரட்டும் போட்டோம், இந்த எக்ஸாம் முடியட்டுமே, எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவளை வந்து ஒரு ஹாஸ்டலில் போட்டுடுங்க, +1 +2 படிக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டலில் போட்டுவிடுங்க இப்படி தாங்க நான் சொன்னேன். வேறு எதுவும் அவங்க பர்சனலுக்குள்ளே நான் போகவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு இருக்கிறது அந்த பொண்ணு ஒன்று தானே, எப்படி? இல்லைங்க, அவளுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருந்தால் கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு நான் கொஞ்சம் அப்படி இன்டைரக்டாக தான் சொன்னேன். இன்டைரக்டாக சொல்லும்போது கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டும், எக்ஸாம் வரைக்கும் 10th முடிக்கிற வரைக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இருக்கிறாங்க மேடம், அங்கேருந்து வர முடியுமா? வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு விட்டு வைங்க அவங்க வீட்டில். கடைசியில் அவங்க யார்கிட்டையும் இல்லை, உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டே விட்டு வைங்கன்னு சொன்னேன். அந்த அம்மாவுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட அந்த பொண்ணை விட்டு வச்சு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தா, வந்து அந்த எக்ஸாமை முடித்தா. அப்போ வந்து ஒரு நார்மல் இதுக்கு வந்தாங்க, டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்தான். நான் கூப்பிட்டு கேட்டேன், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னா, ஐ எம் வெரி ஹாப்பி மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் தாத்தா பாட்டி வீட்லேயே இருக்கணும் போல இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னான். இப்போதைக்கு அப்படி இரு, நான் உங்கள் அம்மாட்ட வேறு எதுவுமே நான் ஷேர் பண்ணலை, இப்போதைக்கு நீ அப்படியே இரு, அங்கேருந்தே வந்து படிச்சுட்டு இரு, அதுக்கப்புறம் நீ வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடு, நீயே கேட்டுக்கோ, உங்கள் அம்மாட்ட நான் அப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அவளை ஹாஸ்டலில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், நீயும் அதை வந்து சொல்லி பார்த்துக்கோ, இப்படி தான் நீ மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி. இது வந்து டெம்பரவரி தாங்க, நான் சொன்னது வந்து டெம்பரவரி சொல்யூஷன் தான், இட் இஸ் நாட் கோயிங் டு பி த பெர்மனன்ட் ஒன். பட் இருந்தாலும் அந்த ஒரு சமயத்தில் அந்த சொல்யூஷன் வந்து அவளுக்கு ஒரு ரிலீஃபாக இருந்தது. அவளை டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு விஷயமா இருந்தது. அவள் 10th முடித்தா, +1 +2 அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தே ஸ்கூலுக்கு வந்தா, படித்தா. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது, +1 +2 வரைக்கும் தான் நான் என்னால் பார்க்க முடிஞ்சது, மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன் நான். அவள் வந்து ஷி வாஸ்
ஆவரேஜ்லேருந்து கொஞ்சம் ரொம்ப ரிலீவ்டாக இருந்தா, ரொம்ப ரிலீவ்டாக ஃபீல் பண்ணான். என்னை பார்க்கும்போதெல்லாம் நல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், ஒரு தேங்க்ஃபுல்லாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவான். ஸோ இந்த குழந்தைய வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்ன காரணன்றது நம்ம தாங்க கண்டுபிடிக்கணும். இதுதாங்க டிப்ரெஷன். இந்த குழந்தைக்கு ஏற்படுத்த பாருங்க, இதுதான் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் எப்படி வந்தது? மற்றவங்களால அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது. மன உளைச்சல், நம்மளை சுற்றி இருக்கிற மக்களால் ஏற்பட்ட மன உளைச்சல். அந்த மன உளைச்சல் தான் அவளை டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டது. இது வெளியில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டிப்ரெஷன். இது வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்களா, ரொம்ப எம்பராசிங் சுச்சுவேஷன், டெலிகேட் இஷ்யூ. இதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாமல் நாங்கள் தவிச்சோம் சம்டைம்ஸு. அந்த குழந்தை வந்து என்னை ஹாஸ்டலில் போட்டுவிடுங்க, தயவுசெய்து நீங்கள் சேர்த்து விடுங்க. நாங்கள் எப்படிங்க சேர்க்க முடியும்? அதாவது அதனால தாங்க டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் பேரண்ட்டு அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா தான் முக்கியம். ஸ்கூலுக்கு வந்தால் டீச்சர்ஸுங்க தான் செகண்ட் பேரண்ட்டு. இந்த மாதிரி இப்போ இருக்கிற டீச்சர்ஸு எனக்கு அவ்வளவா சொல்ல தெரியாது. இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு நான் கொடுக்குறது ஒரு சின்ன சஜஷன். ப்ளீஸ், குழந்தைங்களுக்கு பாடம் நடத்தும் போது அவங்கள கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்றது அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஒரு கிளாஸில் 40 பேர் இருந்தால் 40 பேருக்கும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம பாடம் புகட்டுவதோடு மட்டும் அல்லங்க, அந்த குழந்தைங்களோட நல்வாழ்வுக்காக நம்மளுடைய ப்ரைவேட் டைமை கொஞ்சம் செலவிடுறது தப்பே கிடையாதுங்க. அதில் இது ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் கேட்டுக்கிறேன். அதனால் டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை நம்ம வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்று பாடத்தோட பண்பையும் கொஞ்சம் சொல்லி சேர்த்து கொடுத்து அவங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளால் ஆன முயற்சி நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா? அதனால் அந்த கண்டிப்பு இருக்கணுங்க. டீச்சர்ஸ் கிட்ட கண்டிப்பு இருக்கணும். ஆனால் அந்த கண்டிப்பு வந்து பாசிட்டிவ் வேல தான் இருக்கணும். குழந்தைங்கள மிரட்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் வேல தான் இருக்கணும். நம்மளை பார்த்தா குழந்தைங்களுக்கு பயம் கலந்த ஒரு மரியாதை வரணும். அப்படி ஒரு கண்டிப்பு நமக்கு வேணும். அந்த மோட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க அழகாக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அவங்கள அப்ரோச் பண்ணணும். அதுவும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த காலத்தில் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, கண்ணை விட்டுடுங்க, மிச்சம் எல்லாம் போட்டு அடித்து ஒரு வழியாக கொண்டு வாங்க. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் குழந்தைங்க தொடவே கூடாதுங்க. நோ கார்போரல் பனிஷ்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. மனசு அளவுக்கு கூட குழந்தைங்க பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கு ஒர்க் ஷாப்லாம் அனுப்புவாங்க. அப்போது இதை தான் பேசுவாங்க, நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்கறத விட நிறைய பண்புகளை சொல்லிக் கொடுங்க. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கணுமே தவிர டீச்சரை பார்த்தோம்னா ஒரு உதாகரமாக இருக்கக்கூடாது. அதே அவங்க என்ன இதில் இருக்கிறாங்கன்றத அவங்க மைண்டை ரீட் பண்ணுங்கள். மைண்டை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடம் நடத்துங்க. பாடம் நடத்துறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் ஒவ்வொரு குழந்தையும் கொஞ்சம் நம்மளுடைய ப்ரைவேட் டைமை செலவிட்டு அப்சர்வ் பண்ணி அவங்க எந்த பிரச்சனையில் இருக்காங்கன்றத நம்ம அவங்கள வெளில கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் நான் எல்லாருடைய வருங்கால டீச்சர்ஸ்க்கோ இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கோ நான் கொடுக்குற ஒரு சின்ன சஜஷன் தான் இது. அதே போல் பெற்றோர்களுக்கு நான் கொடுக்குற சின்ன சஜஷன் தான் இது. குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணுங்கள். எந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறீங்களோ அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான எக்ஸ்போஷர் மட்டும் கொடுங்க. தேவையில்லாத வீட்டில் நடக்கிற சண்டைகள், ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். மன உளைச்சல் ஏற்படுது அந்த குழந்தைங்களுக்கு. மன உளைச்சல், மன அழுத்தம், இது அந்த குழந்தைங்களுக்கு வேண்டாம். இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது ரெண்டுமே நமக்கு வேண்டாமே. அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு வேண்டாமே. நமக்கும் வேண்டாம், நம்ம குழந்தைங்களுக்கும் வேண்டாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம அதை தவிர்க்கலாம். இது வந்து டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிற அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த அளவுக்கு மனநோயாளிங்க தாங்க சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும். ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருக்கிறவங்கலாம் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டாக்கா என்ன இருங்க. கூடுமான வரைக்கும் நம்மளே கவுன்சிலிங் கொடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஸ்கூலில் டீச்சர்ஸ் கொடுக்கலாம், வீட்டில் பேரண்ட்ஸ் கொடுக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த அரவணைப்பு தாங்க அவங்களுக்கு வேணும். நம்ம குழந்தைங்க தாங்க நம்ம எதிர்காலம். அந்த குழந்தைங்களுக்கு அந்த எதிர்காலத்தை நம்ம வந்து பாசிட்டிவாகவே கொடுக்கலாமே. நம்புவோம். நம்ம எல்லாரும் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ டிப்ரெஷன்ல இருந்தோ வெளில வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்புவோம். நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கை.
மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.